यस्या भवद्भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्येष्वविचार्यतूर्णं स्तम्भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीं तु सम्मं शरणं प्रपद्ये। श्रीमद्रङ्गषडारिसंयमिवराल्लब्धागमहन्तद्वयं श्रीमद्वीररघोद्वहाद्गृढजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं सदेशिकयते कारुण्यवीक्षास्पदं श्रीरङ्गकवीरशासनवशं नारायणं योगिनम् वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षणद्वयन्दकारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यैर्वाविळि श्रीरङ्गनाथगिरिशेखरमाश्रयामः. இன்றைய தினம் இந்த யோக சூத்திரத்தில் சாதன பாதத்தில் 16வது சூத்திரம், அந்த சூத்திரங்களை நம்ம பார்க்கணும். இதற்கு முன்னாடி 15 சூத்திரங்களை பார்த்தோம். அந்த 15 சூத்திரங்களில் என்ன விஷயம் சொன்னா அப்படின்னாக்கா, கர்மயோகம், கர்மயோகத்தினால் நமக்கு வரக்கூடிய தடங்களை, அதாவது கிளேசங்களை, அதனுடைய வீரியத்தை குறைச்சி அதை கட்டுப்படுத்தி சமாதியாகிற விஷயத்தில் பிரவர்த்திக்க வைக்கணும். அதுதான் இது பர்யந்தம் சொல்லின்னு இருக்கா. இதற்கு மேலே எது சம்சாரம், எது நம்ம கிளேசங்கள், எதை நாம் துக்கமாக கருதுகிறோம் அப்படிங்கிறத இதற்கு மேல், அதாவது 16வது சூத்திரத்தில் சொல்ல போகிறா. ஹேயம் துக்கம் அநாகதம் அப்படின்னுட்டு 16வது சூத்திரம். ஹேயம் துக்கம் அநாகதம், அதாவது அநாகதம்னாக்கா வரப்போவது அப்படின்னு அர்த்தம். சென்றது அப்படின்னாக்கா அதீதம். இப்போ நம்ம அனுபவிக்கக்கூடியது வர்த்தமானம். ஆக எது அப்போ, அதாவது 3 காலத்திலேயுமே இந்த துக்கமானது இருக்கு. ஆனால் வரப்போகிற துக்கத்தை தான் நாம் கிளேசம்னு சொல்கிறோம். அந்த கிளேசங்களினுடைய பாதிப்பு வரப்போகிற துக்கங்கள் மூலியமாகத்தான் நமக்கு வரும். அப்போது எது சம்சாரம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, ஹேயம் துக்கம் அநாகதம், வரப்போவதைத்தான் நாம் துக்கமாக எண்ணணும். அதைத்தானே நாம் தடுக்க முடியும். வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுன்றது அது அநாகதம், பவிஷ்யத் காலத்தில் வரக்கூடியதான தடுக்கிறதுக்கு பேர் தான். அதனால தான் இந்த 16வது சூத்திரத்தில் ஹேயம் துக்கம் அநாகதம். அநாகதம்னா என்னென்னாக்கா வரப்போகின்றதான துக்கம். அந்த துக்கமானது ஹேயம். ஹேயம்னாக்கா என்னன்னாக்கா சம்சாரம். பொதுவாக பார்த்தோம்னாக்கா சம்சாரம்னாக்கா விட வேண்டியது. ஹேயம்னாக்கா விட வேண்டியது. இங்கே சம்சாரங்கிற ரீதியில், அதாவது அதீதம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா பூதகாலம், கடந்து போன துக்கம். நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய துக்கத்துக்கு வர்த்தமானம்னு பேர். வரப்போகிற துக்கத்துக்கு தான் அநாகதம். அதைத்தான் நாம் இந்த இடத்துல துக்கம் அப்படின்ட்டு 3 வகை: அதீதம், அநாகதம், வர்த்தமானம். அப்போ எது சம்சாரம், எதை விட வேண்டும் அப்படின்னாக்கா ஹேயம் துக்கம் அநாகதம். அந்த 3த்தில் நாம் விட வேண்டியது, சம்சாரமாக கருத வேண்டியது எதுனாக்கா அநாகதம், வரப்போகின்ற துக்கம் அப்படின்னுட்டு இந்த 16வது சூத்திரத்தில் சொன்னான். பிறகு அடுத்த சூத்திரம் 17வது. இந்த சம்சாரத்திற்கு எது காரணம்? சம்சாரம்னாக்கா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையோ. காரணம் இல்லாமல் இந்த சம்சாரத்தில் நம்ம இருக்க முடியாது. அப்படி எது காரணம் அப்படிங்கிறத சொல்கிறா. அதை அடுத்த 17வது சூத்திரத்தில் திரஷ்டு திருஷ்யயோகோ சம்யோகா ஹேய ஹேது. திரஷ்டு திருஷ்யயோகோ சம்யோகா ஹேய ஹேது. ஹேயம்னாக்கா போன சூத்திரத்தில்
சம்சாரம்னு சொன்னான். அதே தான் அந்த சம்சாரத்துக்குண்டான ஹேது காரணம். ஹேய ஹேது சம்யோகா சேர்க்கை. எதனுடைய சேர்க்கை? திரஷ்டு திருஷ்யயோகோ. திரஷ்டாவான புருஷனுக்கும் திரஷ்டு பிறகு எதோடு சம்யோகம்னாக்கா திருஷ்யம் பார்க்கப்படுபவைகளான அந்த வஸ்துக்களோடு சம்பந்தப்படுறது புத்தின்னு எடுத்துக்கலாம். புருஷனுக்கும் திருஷ்யமான புத்திக்கும் உள்ள சம்யோகம் சேர்க்கையானது அதுதான் இந்த இடத்துல சம்சாரம்னு. சம்சாரத்துக்கு ஹேத்து, அதாவது வெளி விஷயங்களோடு சம்பந்தப்பட்டோன்னாக்கா அது சம்சாரத்துக்கு ஹேத்துவாக அமையிறது. அப்போ இதுதான் காரணம். இவன் மற்ற வஸ்துக்களிலிருந்து வேறுபட்டவனாக இருக்கணும், அதில் சம்பந்தப்படக்கூடாது. ஆனால் இந்த திரஷ்டாவான ஜீவன் அத புருஷன் திருஷ்யமாகிற புத்திகளோடு எப்பப்போ சம்யோகம் சேர்க்கையானது உண்டாகிறதோ அதுதான் சம்சாரத்திற்கு ஹேது. எனக்கா திரஷ்டா புருஷனானவன் பிரகிருதி புருஷனை காட்டிலும் வேறுபட்டது. அந்த பிரகிருதியோடு சம்பந்தப்பட்டான்னாக்கா இந்த சமாதிங்கிற ஞானமானது அவனுக்கு வராது. அதனால தான் திரஷ்டாவான புருஷனுக்கும் திருஷ்யமான புத்திக்கும் உள்ள சம்யோகம்தான் சம்சாரத்திற்கு காரணம். அதுதான் இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம். திரஷ்டு திருஷ்யயோகோ சம்யோகா ஹேய ஹேது. எப்படி இதுக்கு வியாக்கியானக்காரெல்லாம் நிறைய உதாரணம் கொடுத்துருக்கார். என்னன்னாக்கா புருஷன் இவா மதத்தில் எப்படின்னாக்கா புருஷன் எந்தவித விகாரமும் இல்லாதவன். அப்போ விகாரம் இல்லாதவன்னாக்கா பிரவிற்த்தி கிடையாது. பிரவிற்த்தி இல்லைன்னாக்கா இவன் புத்தியோடு எவ்வாறு சம்யோகம் கொள்வான் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா புருஷஸ்து புஷ்கரபலாசவன் நிர்லேபா அப்படிங்கிறது இது போன பாதத்திலேயே ஸ்ரீகாந்த் சுவாமி நல்லா விஷதமாக சொல்லியிருக்கு. தாமரை இலையில் எவ்வாறு நீர் ஒட்டாமல் இருந்தும் ஒட்டாமல் இருக்கோ அந்த மாதிரி இந்த பிரகிருதியில் புருஷன் இருந்தாலும் பிரகிருதியோடு சம்பந்தப்படாமல் தான் இருப்பார். அப்பையும் அதையும் மீறி பிரகிருதியோடு சம்பந்தப்பட்டானே ஆனால் அதுதான் சம்சாரத்துக்கு ஹேது அப்படின்னு. எந்த மாதிரினா இதில் புருஷன் நிர்விகாரன், எந்தவித விகாரமும் கிடையாதவன். அப்போ பிரவிற்த்தி இல்லை. அப்போ புருஷனிடத்தில் பிரவிற்த்தி எப்படி ஏற்படுறது அப்படின்னு கேட்டோம்னாக்கா அந்த அத்தியாசத்தினால் ஏற்படுறது. பிரகிருதியினுடைய அத்தியாசம் புருஷன் மேலே விழுந்து, புருஷனுடைய அத்தியாசம் பிரகிருதியின் மேலே விழுந்து, ஆனால் அதில் ஒரு கிரியையானது ஏற்படுது. எப்படின்னாக்கா ஸ்படிகம் ஜபாகுசுமம் இந்த இரண்டும் இருக்குது. ஸ்படிகம்ங்கிறது அதனுடைய தன்மை வெள்ளை நிறம், ஜபாகுசுமம்ன்றது செம்பருத்தி, செம்பருத்தி பூன்றது ரத்தம் சிவப்பு நிறம். எவ்வாறு ஸ்படிகமணிக்கிட்ட இந்த ஜபாகுசுமம் இருந்ததுன்னாக்கா இந்த செம்பருத்தியினுடைய ஒளி இருக்கும் இல்லையோ ஷேடோ, அது ஸ்படிகத்தின் மேலில் பட்டு ஸ்படிகம் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடியதான ஸ்படிகம் சிகப்பு கலரில் நமக்கு தெரியும். இது எப்படி? அதனுடைய சுபாவம் வெள்ளை நிறந்தான ஸ்படிகத்தினுடைய சுபாவம். செம்பருத்தியினுடைய நிழல் அதன் பெயரில் பட்டு ஸ்படிகமானது தன்னுடைய உருவத்தை மாற்றி காண்பிக்கிறது. இந்த மாதிரி தான் புருஷன் எந்தவித விகாரமும் இல்லாமல் எந்தவித கிரியையும் இல்லாதவனாக இருந்தாலும் அத்தியாசத்தினால் இவனுக்கு கிரியையானது ஏற்பட்டு அதில் உண்டாருதுன்றது இந்த சாங்கியத்தினுடைய சித்தாந்தத்தினுடைய அபிமதம். ஆக இவ்வாறு சம்சாரத்துக்கு எது ஹேத்துன்றத இந்த சூத்திரத்தில் சொன்ன திரஷ்டு திருஷ்யயோகோ சம்யோகா ஹேய ஹேது, இதுதான் சம்சாரத்திற்குண்டான ஹேது. சரி, அடுத்த சூத்திரம் திருஷ்யம். பிரகிருதி, பிரகிருத்தின்னாக்கா என்னன்றதை முதல்ல சொல்லணும் இல்லையா? புருஷன்னாக்கா எப்படிப்பட்டவன், அப்போ பிரகிருதி திருஷ்யம் அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு அடுத்த சூத்திரம்
பிரகாஷ கிரியாஸ்திதிசீலம் பூதேந்திரியாத்மகம் போகாபவர்கார்த்தம் திருஷ்யம் அப்படின்னுட்டு என்னக்கா திருஷ்யம் அப்படின்னாக்கா நாம் எதை பார்க்குறோமோ அந்த வஸ்து பிரகிருத்தின்னு எடுத்துக்கலாம். அதனுடைய பிரகிருதி கிரியா பிரயத்தனம் ஸ்திதினாக்கா இருக்கக்கூடியது. இவைகள்லாம் பூதேந்திரியாத்மகம் போகாபவர்கார்த்தம் திருஷ்யம் புருஷனால் இந்திரிய ரூபமாகிற சரீரத்தால் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது தான் திருஷ்யம். அதாவது நம்ம வெளியில் இருக்கக்கூடிய பொருளை நாம் எப்படி கிரகிக்கிறோம்? இந்திரியங்கள் வாயிலாக. அந்த இந்திரியங்கள் மற்ற வஸ்துக்களோடு சம்பந்தப்பட்டு அது அதனுடைய ஞானத்தை நமக்கு கொடுக்குறது. அப்போது இந்திரியங்கள் மூலியமாக இவைகள்லாம் போகத்தை அனுபவிப்பதற்காகத்தான் இவைகள்லாம் இருக்குது. விஷய சுகம், விஷய சம்பந்தம் ஏற்பட்டு சுகம் துக்கம் இவைகளை ஏற்படுத்தக்கூடியதற்கு ஹேத்துவாக இருப்பது. அதாவது புருஷன் இந்திரியங்கள் மூலியமாக பிரகிருத்தியில் இருக்கக்கூடியதான விஷயங்களை பார்த்தோ இல்லை தொட்டோ ஒவ்வொரு இந்திரியத்தின் மூலியமாகவும் ஒவ்வொரு விஷயத்தை கிரகிக்கிறதுக்குன்றது முடியும். அவ்வாறு அந்த இந்திரியங்களை கொண்டு அவைகளோடு சம்பந்தப்பட்டு அதனால் அவனுக்கு சுகம் துக்கம் இவைகள்லாம் மாறி மாறி வரும். அப்போது புருஷனுக்கு ஏற்படக்கூடிய சுகம் துக்கங்களுக்கு ஹேதுவாக ஒரு சாதனமாக இதுக்கு இந்த பிரகிருதியானது இருக்கு. அபவர்க்கத்துக்கும் இது பிரயோஜனம் சொல்கிறேன். என்னென்னாக்கா பிரகிருதியோடு சம்பந்தம் இருந்தால் சம்சாரம், பிரகிருதியை விடணுங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா? அப்போது அதில் பிரவர்த்திச்சா தானே அது ஹேயம்ன்றது தெரியும். அதனால தானே அதை விடணுன்ற ஞானமும் வரும். அதனால் சுகம் துக்கம் அபவர்க்கம்னாக மோட்சம், அந்த மோட்சத்துக்கும் இவைகள் ஹேத்துவாக இருக்கக்கூடியது தான் இந்த பிரகிருதி. அந்த பிரகிருதியினுடைய காரியமே அதுதான். அதனால தான் பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம். அதாவது புத்தி பிரகாசம்னாக்கா கண் எதிர ஒரு கடம் இருக்குன்னாக்கா கண்ணு அந்த கடத்தை பார்த்த உடனே அயங்கடா இது ஒரு கடம், இது ஒரு குடம் அப்படிங்கிற ஒரு ஞானம் வருது இல்லையோ? எதனால் வருது? இந்த கண்ணாகிற இந்திரியம் அந்த கடத்தோடு சம்பந்தப்பட்டோம்னாக்கா இது ஒரு குடம் அப்படிங்கிற ஒரு ஞானமானது பிரகாசம், ஒரு அறிவானது வர்றது. அந்த அறிவை நிறுத்தி வைக்கிறது. இப்படி எல்லா விதமான ஞானத்தையும் உண்டு பண்ணி அதன் மூலியமாக சுகம் துக்கங்கள் மோட்சங்கள் இவைகள்லாம் கொடுப்பதாக அதற்கு ஒரு ஹேதுவாக இருப்பது தான் இந்த பிரகிருதி. அதாவது சத்துவகுணத்தின் தர்மமானது புத்தி விருத்தி ரூபமான பிரகாஷம். சத்துவ குணத்திரயம் இருக்கும் இல்லையா? சத்வம் ரஜா தமா, சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம். இதில் காரிக ரூபமாகவும் இவா சொல்கிறா. இதில் பிரகாஷ கிரியா ஸ்திதி ஆகிய மூன்றும் சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகிய மூன்று குணங்களினுடைய சுரூபமாக சொல்லி அந்த முக்குணங்கள் நிறைந்தவையாக இந்த பிரகிருதி இருக்குது. இந்த பிரகிருதியில் சாத்விகம் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த மூன்று குணங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடியது இந்த பிரகிருதி. அதில் தான் ஒவ்வொரு குணத்துக்கும் என்னென்ன தர்மம் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். பிரகாஷம் சத்துவகுணத்துக்கு, கிரியா ரஜோகுணத்துக்கு, ஸ்திதிசீலம் தமோகுணத்துக்கு. இப்படி என்னென்னாக்கா சத்துவகுணத்தின் தர்மமானது புத்தியை விருத்தி அடையுது. விருத்தி ரூபமான பிரகாஷம், அந்த பிரகாசம்னு வந்தது இல்லையா? அந்த பிரகாசங்கிறது சத்துவகுணத்தினுடைய வேலை. ரஜோகுணத்தினுடைய தர்மம் பிரயத்தனம். ஏதாவது ஒரு காரியத்தில் நம்மளை பிரவர்த்திக்க வச்சுட்டே இருக்கும். அது நல்லதா கெட்டதா அப்படின்றதெல்லாம் இருக்காது. ஆனால் ஏதோ ஒன்றுத்தை பிரவர்த்திக்க வச்சுட்டே இருக்கும். சேஷ்டைன்றது பிரதானமானது. தமோ குணத்தினுடைய தர்மம் சத்துவகுணத்தினுடைய தர்மத்தையும் ரஜோகுணத்தினுடைய தர்மத்தையும் அடக்கும் ஒரு வேலை தான் அந்த தமோ குணத்தினுடைய வேலை. சத்துவமானது பிரகாசப்படுத்தும், ரஜோகுணமானது பிரவர்த்திக்க வைக்கும். இந்த இரண்டத்தையும் தடுக்கிறது எதுன்னாக்கா தமோ குணம் தான். அதை தடங்கல் செய்வது தான் தமோ குணத்தினுடைய. ஆக
இந்த திருஷ்யம் பிரகிருதின்றது இந்த 3 குணங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடியது தான், அதனுடைய காரியம்தான் இந்த பிரகிருதி அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தினால சொன்னான். அதன் பிறகு 19வது சூத்திரம் குணங்களினுடைய பரிணாமம். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இவைகள்லாம் எப்படிப்பட்டது, ஒவ்வொரு குணங்களினுடைய ஸ்வரூபம் பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்கா. எல்லாமும் இந்த குணங்களினுடைய தர்மங்களை சொல்லுறதுன்றது யாருக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை, எல்லாருமே சமமாக தான் ஒத்துருக்கோம். அந்த விதத்தில் இந்த குணங்களினுடைய பரிணாமம் எப்படி வருது, விசேஷா விசேஷ லிங்க மாத்ரா லிங்காணி குணபர்வாணி அப்படின்ட்டு 19வது சூத்திரம். விசேஷ அவிசேஷ லிங்க மாத்திர அலிங்காணி குணபர்வாணி அப்படின்னுட்டு 19வது சூத்திரம். இதில் என்னன்னாக்கா விசேஷம்னா என்ன, பஞ்ச மகாபூதம், 10 இந்திரியங்கள், மனசு ஆகிய 16 விகாரங்கள். விசேஷ சப்தத்தினால 16 விஷயங்களை எடுத்துக்கணும். எதை, பஞ்ச மகாபூதம், பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாஷம். 10 இந்திரியங்கள், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம். கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5. 11வது இந்திரியம் மனசு, அது தனியாகவே சொல்லியிருக்கா. ஆனால் சாங்கிய மதத்தில் இவாளுக்கு 14 இந்திரியங்கள்லாமும் சொல்கிறோம். அந்தக்கரணம், அகங்காரம் இவைகள்லாமும் இந்திரியங்களாக சேர்த்துண்டு அதிகப்படியாக சொல்கிறா. ஆனால் நம்ம மதத்தில் 11 தான் இந்திரியம். இந்த விசேஷ சப்தத்தினால இந்த 16 விஷயங்களை எடுத்துக்கணும். 11 இந்திரியம், பஞ்ச மகாபூதம், 11 5 16. அவிசேஷ, அவிசேஷ சப்தத்தினால எதை எடுத்துக்கணும், பஞ்ச தன்மாத்திரம், சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்தம், இந்த 5 தன்மாத்திரைகள். அஸ்மிதை ஆகிய 6 கூட அஸ்மிதா அப்படிங்கிற ஒரு அவிசேஷத்தையும் எடுத்துக்கணும். லிங்க மாத்திரம் அப்படிங்கிற சப்தத்தினால அகந்தத்துவம், லிங்க மாத்திரன்றதுனால அகந்தத்துவத்தையும், அலிங்காணி பிரதானம் என்கிற பிரகிருதி, பிரதானங்கிற பிரகிருதி, அதாவது சாங்கிய பதத்தில் இந்த பிரகிருதியை பிரதானங்கிற சப்தத்தினால சொல்கிறார். இப்படிப்பட்ட குணபர்வங்கள், குணபர்வங்கள்னாக்கா முன்னாடி சொன்ன மூலியம் சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் ஆகிய 3 குணங்களும் இந்த சொல்லப்பட்ட விஷயங்களில் முறையே கலந்து இருக்குது. அதாவது இந்த ஸ்பர்ஷ தன்மாத்திரையில், சப்த தன்மாத்திரையில் லட்சணமான சப்தம், ஸ்பர்ஷ தன்மாத்திரையின் லட்சணமான ஸ்பர்ஷம் ஆகிய 2 குணங்களும் அடங்கியே இருக்குன்ற மாதிரி சொல்லணும். இதில் புரிஞ்சிக்கணும்னு சொன்னோம்னாக்கா இந்த சப்த பஞ்ச தன்மாத்திரம் இருக்கும் இல்லையோ, பஞ்சபூதங்கள் இவைகள் எல்லாமே சத்துவம், ரஜசு, தமசு ஆகிய 3 குணங்களோடு எல்லா இடத்திலேயும் கலந்ததாக இருக்கக்கூடியது தான் இந்த பிரகிருதி. அதுதான் இந்த சூத்திரத்திலையும் சொல்லப்படுறது. விசேஷா விசேஷ லிங்க மாத்திர லிங்காணி குணபர்வாணி அப்படின்ட்டு. இதே இந்த சாங்கிய தத்துவத்தில் இந்த பதார்த்தங்களெல்லாம் சரிவர தெரிஞ்சுட்டோம்னாக்கா மூல பிரகிருதி ரவிகிருதி மகதாத்யா பிரகிருதி விகிருதய சப்த ஷோடசகஸ்து விகாரா ந பிரகிருதி ந விகிருதி புருஷா அப்படின்ட்டு சாங்கிய காரிகையில் இவாளுடைய தத்துவங்களை பற்றி சொல்லியிருக்கா. மொத்தம் 25 தத்துவான், 25 தத்துவங்கள் இவா சொல்கிறா. அவ்யக்தம், மகது, அகங்காரம், பஞ்சதன்மாத்திரம், ஏகாதச இந்திரியம், கடைசியாக ஜீவன்னு ஒத்துக்கிறா, புருஷனை ஒத்துக்கிறா. அந்த புருஷன் அதுக்கப்புறம் நாம் 26வது தத்துவமாக ஈஸ்வரனை ஒத்துக்கிறோம். அது அவ மதத்தில் கிடையாது. ஏன்னாக்கா இந்த யோக மதத்தில் கூட புருஷ விசேஷா ஈஸ்வரகான்னு தான் இருக்கே தவிர்த்து புருஷனை காட்டிலும் விலட்சணமான ஒரு தத்துவன்ற ஒரு பதார்த்தங்கிற ஈஸ்வரன் கிடையாதவன். அதனால் அவன் மதத்தில் மொத்தம் 25 சதுர்விம்சதி தத்துவான 24 தத்துவங்கள் சொல்லப்படுறது. இந்த சூத்திரத்தை சொன்னான். அதுக்கு அடுத்த சூத்திரம் திருஷ்யத்தை பற்றி போன சூத்திரத்தில் சொன்னான்.
இதன் பிறகு 20வது சூத்திரத்தில் திரஷ்டாவை பற்றி சொல்கிறேன். திரஷ்டான்னாக்கா புருஷா. அந்த புருஷன் என்ன எப்படின்னாக்கா திரஷ்டா திருஷி மாத்திரா சுத்தோபி பிரத்யயானுபஷ்யா. திரஷ்டா திருஷி மாத்திரா சுத்தோபி பிரத்யயானுபஷ்யா அப்படின்னு சூத்திரம். திரஷ்டா புருஷனானவன், திருஷி மாத்திரா அதாவது ஞானஸ்வரூபமாக மட்டும் உள்ளவனாக, அதாவது ஞானஸ்வரூபனாக மட்டும்தான் இருப்பான். அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாட்சி செய்தன் கேவல நிர்விகாரம். புருஷனுக்கு எந்தவித விகாரமும் கிடையாது, பிரவೃತ್ತಿ கிடையாது, ஞானஸ்வரூபனாக இருப்பான். எவ்வித விகாரமும் இல்லாதவன் அப்படின்றது சுத்தகா. சுத்தகான்னாக்கா சுத்தமான அப்படின்னாக்கா எவ்வித விகாரமும் இல்லாதவன், சுத்தமானவன். பிரத்யயா புத்தி விருத்தியிலிருந்து அனுசரித்து பஷ்யா விஷயங்களை அனுபவிக்கிறவன். கேவலம் ஞானஸ்வரூபனாக இருந்து கொண்டு விஷயத்தோடு சம்பந்தப்பட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். மற்றபடி அதனோடு கலந்துண்டோ அதனோட பிரவர்த்திக்கிறதோ எதுவும் கிடையாது. ஞானஸ்வரூபனாக இருக்கிறதுனால அதை தெரிந்து கொண்டு அதனால் வரக்கூடிய ஞானத்தை மாத்திரம் கிரகிக்கிறாரே தவிர்த்து அதில் இது வரல. என்னக்கா புத்திங்கிறது கிளேஷ கர்ம வாசனை இந்திரியம் விஷயம் இவற்றுடன் எல்லாமே ஒன்று சேர்ந்தெடுத்துனாக்கா அதனுடைய கிரகிக்கிற தன்மை வேறு விதமாக இருக்கும். அதெல்லாம் விலக்கிட்டு சமாதிக்கு தேவையான ஞானத்தை மாத்திரம் கிரகிக்கணுங்கிறது தான் புருஷனுடைய புத்திக்கு. மற்றதெல்லாம் விலக்கிட்டு சமாதி வேண்டிய விஷயங்களை மாத்திரம் கிரகிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த ஞானஸ்வரூபனாக இருக்கக்கூடியவனான புருஷனுடைய வேலை. இவர் தான் திரஷ்டா அப்படின்னு. பிறகு அடுத்த சூத்திரம் 21வது சூத்திரம் திருஷ்யத்தின் ஸ்வரூபம். திருஷ்யம்னு முன்னாடி பிரகிருதியில் சொன்னோம். அந்த பிரகிருதி எப்படிப்பட்டது? சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகிய முக்குணங்கள் நிறைந்தவைகளாக இருக்கக்கூடியதான பிரகிருதி. அதனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னாக்கா ததர்த்தகேவ திருஷ்யஸ்யாத்மா அப்படின்ட்டு அடுத்த சூத்திரம். ததர்த்தகேவ திருஷ்யஸ்ய ஆத்மா. திருஷ்யஸ்ய திருஷ்யம்னாக்கா பார்க்கக்கூடிய பொருள். திருஷ்யஸ்யன்ற இடத்துல ஷஷ்டி விபக்தி இருக்கு. அந்த பார்க்கப்படுகிற வஸ்துவினுடைய அதாவது பிரகிருதியினுடைய இந்த ஆத்மா ஸ்வரூபமானது அந்த திரஷ்டாவினுடைய ததர்த்தகேவ. எதுக்காக இந்த பிரகிருதி இருக்குன்னாக்கா புருஷனானவன் இதை போகமாக அனுபவிப்பதற்காக. ததர்த்தகேவ ஏன்னா தச்சந்தஸ்ய பூர்வோக்த பராமர்ஷித்துன்னு சொன்னதுனால ததர்த்தா அதுக்காக. இதுக்காக முன் திரஷ்டாவை பற்றி சொல்லியிருக்கு, அதாவது புருஷனை பற்றி. புருஷனுக்காகத்தான் இந்த பிரகிருதி அப்படின்னு தான் இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். திருஷ்யத்தினுடைய ஸ்வரூபம் என்னன்னு கேட்டாக்கா இந்த பிரகிருதி புருஷனுக்கு போகத்திற்காகத்தான். ஆத்மா ததர்த்தகேவ அபவர்க்கம், அதாவது போகம் அபவர்க்கம் ஆகிற இரண்டு பிரயோஜனங்களையும் உடையதுதான் இந்த திருஷ்யம். இந்த பிரகிருதியானது புருஷனுக்காக ஏற்பட்டது. போகம் அபவர்க்கம் ஆகிய இரண்டுத்தையும் சாதிப்பதற்காகத்தான் இந்த பிரகிருதி திரஷ்டாவுக்காக அப்படின்றது இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம். பிறகு 22வது சூத்திரம். இந்த சூத்திரத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னாக்கா ஜீவர்கள் அநேகம், ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, பலவிதமானது. அநேக ஜீவன், ஒவ்வொருவரும் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து சமாதிக்காக பிரயத்தனம் பண்ணணுமா? இல்லை, ஒவ்வொரு ஜீவனும் தனித்தனியாக பிரயத்தனம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சூத்திரத்தில் சொல்லப்போகிறா. கிருதார்த்தம் பிரதி நஷ்டமப்பியநஷ்டம் ததன்ய சாதாரணத்வாத். எனக்கா இது எல்லாருக்கும் சேர்த்து ஒருத்தரே பிரவர்த்திச்சா போகும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா பிரத்யக்ஷ விரோதம். நாம் இதில் அப்படி பார்க்கல. ஒருத்தர் மோட்சம் போனாக்கா ஒருத்தர் இங்கே இருக்கா,
ஒருத்தர் சுகத்தை அனுபவிச்சாக்கா இன்னொருத்தர் துக்கத்தை அனுபவிக்கிறார். இந்த மாதிரி விலட்சணமாக இருக்கிறதுனால, மாறி மாறி இருக்கிறதுனால அவரவர்களுக்கு வேண்டிய மோட்ச பிரவிற்த்தின்றது அவரவர்கள் தான் பண்ணணும். ஒவ்வொரு ஜீவனும் தனித்தனியே மோட்சத்திற்காக முயற்சிக்க வேண்டுங்கிறதத்தான் இந்த சூத்திரத்தில் சொல்லப்படுறது. என்னன்னாக்கா, கிருதார்த்தம் பிரதி நஷ்டமபி நஷ்டம் ததன்ய சாதாரணத்வாத். என்னன்னாக்கா, இந்த பிரகிருதியோடு சம்பந்தப்பட்டவனான புருஷன் இந்த பிரகிருதியானது கிருதார்த்தம் பிரதி ஒருத்தரை குறிச்சித்தான் இந்த நாசத்தை அடையிறதுன்றது கிடையாது. அதனுடைய வேலை புருஷனோடு சம்பந்தப்பட்டு அவன் இந்த சம்சார சம்பந்தத்தை ஏற்படுத்துறதுன்றது அது காரியம். அது எல்லா ஜீவர்களுக்கும் இந்த சம்சார சம்பந்தமானது ஏற்படுறது. அப்போது ஒருத்தருக்கு சம்சார சம்பந்த நாசம் ஒருத்தருக்கு வந்ததுனால எல்லாருக்கும் அந்த நாசம் ஏற்படுறதான்னு லோகத்தில் பார்த்தோம்னாக்கா ஆகலை. அப்போது ஒருத்தர் யார் முயற்சி செய்தாலும், யார் பிரவர்த்திச்சு, யார் பிரயத்தனப்பட்டு இந்த சமாதி அடைவதற்கோசரம்னு பிரவர்த்தித்தாலும் அவளுக்குத்தான் மோட்சம் கிடைக்கிறதை தவிர்த்து மற்றவர்கள் தான் இந்த சம்சாரத்தில் தான் இருக்காதான். அப்போது ஒருத்தர் பிரவர்த்தித்தாலே எல்லாருக்கும் மோட்சம் வர்றதுன்றது கிடையாதுன்றது ஏற்படுறது. ஏன்னா ஒருத்தர் முக்தி அடைந்தாக்கா எல்லாரும் முக்தி அடைகிறத நாம் பார்க்கல. ஒருத்தர் போனாக்கா இன்னொருத்தர் இங்கே தான் இருக்காருன்றதை பார்த்துருக்கோம். அப்போது இது சாதாரணம் கிடையாது. ஒருத்தர் பிரவர்த்தித்தாலே எல்லாருக்கும் மோட்சம் வருங்கிறது கிடையாது. எல்லோருக்கும் சம்பவிச்சதுன்னா அது சாதாரணம், இது அசாதாரணம். அசாதாரணம்னாக்கா, யார் பிரவர்த்திக்கிறாளோ, யார் மோட்சத்தை குறித்து பிரவர்த்திக்கிறாளோ அவளுக்குத்தான் இந்த பிரகிருதி சம்பந்தம் நஷ்டமாகும், மற்றவர்களுக்கு நஷ்டம் ஆவதில்லை. ஆக ஒவ்வொரு ஜீவனும் தனித்தனியாகத்தான் மோட்சத்துக்கு பிரவர்த்திச்சாக வேண்டும் அப்படிங்கிறது கிருதார்த்தம் பிரதி நஷ்டமபி அநஷ்டம் ததன்ய சாதாரணத்வா. யார் முயற்சி செய்தாலோ அவர்களுக்கு மட்டும்தான் மோட்சம், மற்றவர்களுக்கெல்லாம் அது வரலை, முயற்சி செய்யாதவர்களுக்கு வரலை அப்படிங்கிறது. அதனால் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான் முயற்சிக்கணுங்கிறது இந்த சூத்திரத்தில் சொன்னான். பிறகு அடுத்த சூத்திரம் 23வது சூத்திரம், சம்யோகத்தினுடைய ஸ்வரூபம். எந்த சம்யோகத்தினுடைய ஸ்வரூபம்? அதாவது ஹேயம் துக்கம் அநாகதம்ன்றேந்து ஆரம்பித்து திரஷ்டா திருஷ்யத்தோடு சம்பந்தப்படுறது தான் சம்சாரத்துக்கு ஹேதுன்னு சொன்னால, அந்த சம்யோகத்தினுடைய எந்த மாதிரியான சம்யோகம், எந்த மாதிரியான சேர்க்கை அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தில் சொல்கிறா. ஸ்வஸ்வாமி சக்தியோஹோ ஸ்வரூபோபலப்தி ஹேது சம்யோகா. இதான் சூத்திரம். என்னது? ஸ்வஸ்வாமி சக்தியோஹோ ஸ்வரூப உபலப்தி ஹேது சம்யோகா. ஸ்வன்னும் பொழுது இந்த இடத்துல திருஷ்யத்தை எடுத்து, அந்த திருஷ்யத்தினுடைய சக்தி, பிரகிருதியினுடைய தன்மை, சுவாமி சக்தி, சுவாமி நக புருஷன், அதாவது அந்த சக்தியை உடையவன் சுவாமி. திரஷ்டா, அதன் தன்மைக்குரிய யோகியதை ஆகிய இவ்விரண்டும் அதனுடைய ஸ்வரூபம் என்னன்னாக்கா பற்பல விஷயங்களில் சம்பந்தப்படுறது. அப்போ அந்த சம்பந்தப்படும் பொழுது ஒரு விஷயத்தோடு இந்த புருஷன் சம்பந்தப்பட்டான்னாக்கா இந்த விஷயம்னு ஞானம் வருதோ இல்லையோ, அப்போ அவன் சம்பந்தப்பட்டிருக்கான்றது வெளிப்படுறது, உபலப்தி ஆறுது. அப்போது ஒன்றும் இல்லை, கண்ணுக்கு எதிர ஒரு குடத்தை பார்த்தோன்னாக்கா பார்த்த உடனே இது குடம் அப்படிங்கிற ஞானம் வருது. எதனால் வருது? அந்த குடத்தை நீங்கள் பார்த்ததுனால தானே வருது. எப்போ நீங்கள் அந்த குடத்தை பார்த்தீங்களோ அப்போவே அதனோடு சம்பந்தப்பட்டாச்சின்னு அர்த்தம். அதனோடு சம்பந்தப்பட்டதற்கு அடையாளம் இது குடம் அப்படிங்கிற ஞானம் வந்தது தான் அடையாளம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தோடு இந்த புருஷன் திருஷ்யத்தோடு சம்பந்தப்படும் பொழுது
அதனால் கிடைக்கக்கூடிய ஞானம் இருக்கே, அந்த புத்தி இருக்கே, அதுதான் அந்த சம்யோகத்தினுடைய ஸ்வரூபம். ஸ்வஸ்வாமி சக்தியோகோ ஸ்வரூப உபலப்தி. எந்த விஷயத்தோடு நீங்கள் சம்பந்தப்படுறீங்களோ அந்த விஷயம் உபலப்தியாவது தான் அப்படிங்கிறது தான் ஹேது. இதுதான் காரணம். இந்த சம்யோகத்திற்கு மேலும் மேலும் இந்த சம்யோகத்திற்கு காரணம் எதுனாக்கா இதுதான். திரஷ்டு திருஷ்யோக ஸ்வரூப உபலப்தி. உன்னுடைய ஸ்வரூபத்தை வெளிக்காண்பிக்கக்கூடியதுக்காகத்தான் இதோட சம்பந்தம் ஏற்படும். அதைத்தான் இந்த சூத்திரம் சொல்கிறது. ஸ்வஸ்வாமி சக்தியோகோ ஸ்வரூப உபலப்தி ஹேது சம்யோகா. சரி, சம்யோகம்னாக்கா இது என்னன்னு சொல்லியாச்சு. இந்த சம்யோகம் தேவையில்லாமல் எதுக்கு? இந்த சேர்க்கை எதற்காக ஏற்படணும்? இந்த சேர்க்கை ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்த சூத்திரம் தஸ்ய ஹேதுரவித்யா. திருஷ்யத்தோடு திரஷ்டா சம்பந்தப்படுவதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தஸ்ய அந்த சம்பந்தஸ்ய சம்யோகஸ்ய ஹேதுஹு காரணம் எதுனாக்கா அவித்யை. அவித்யை தான் காரணம். அவித்யன்றது முன்னாடியே சொன்னபடி கர்மவாசம், கர்ம சம்பந்தம். அந்த கர்ம சம்பந்தத்தினால் ஏற்பட்டது தான் இது சம்சார சம்பந்தம். அந்த சம்சார சம்பந்தத்தில் நமக்கு இந்த சம்யோகம் சேர்க்கையானது ஏற்படுறது. தஸ்ய திருஷ்டு அவித்யா ஹேது. இந்த சம்யோகத்திற்கு காரணம் பிரதானமாக அவித்யை தான் காரணம். அதை முன்னாடி அவித்யன்னாக்கா அது தோஷம். தான் கிளேஷங்களில் முதல்ல சொன்னோம் இல்லையோ, அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷாக பஞ்சக்லேஷாகான்னு சொன்னோம் இல்லையோ. அந்த 5 விதமான கிளேஷங்களில் எல்லாத்துக்கும் மூலபூதமான அந்த அவித்யை தான் இந்த புருஷனுக்கும் பிரகிருதிக்கும் உள்ள சம்யோகத்திற்கு காரணம் அப்படின்னு. இதன் பிறகு ஹேயத்தின் ஹானவென்ற மோட்சம் அப்படின்னாக்கா இந்த சம்சாரத்தில், அதாவது இந்த திருஷ்யம் பார்க்கக்கூடிய பிரகிருதி சம்பந்தத்தை விடுதல் தான் மோட்சம் அப்படிங்கிறது அடுத்த சூத்திரம். அதாவது ததபாவாத் சம்யோகா பாவா ஹானம் தத்ருஷே கைவல்யம். எப்போ திரஷ்டாவுக்கும் திருஷ்யத்துக்கும் உள்ள சம்பந்தம்தான் இந்த சம்சாரத்துக்கு ஹேது சம்சாரம். அப்போ மோட்சம் வரணும்னாக்கா என்ன பண்ணணும்? இந்த திருஷ்யத்தோடு இருக்கக்கூடிய சம்யோகத்தை விடணும். அதை விட்டால் தான் பிரகிருதேஹே அந்யா அஸ்மி அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னாக்கா இந்த பிரகிருதியை காட்டிலும் நான் வேறுபட்டவன் அப்படிங்கிற ஞானம் எப்போ வருதோ அதுதான் மோட்சம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ததபாவாது, அதாவது கர்ம வாசனையுடன் கூடிய அவித்யை. இந்த அவித்யை எப்போ நாசத்தை அடையிறதோ அப்போ தான் சம்யோகம் நாசம் போடும். ததபாவாத் சம்யோகாபாவா. அவித்யினுடைய நாசம் இருந்தால்தான் சம்யோகம், அதாவது புருஷனுக்கும் பிரகிருதிக்கும் உள்ள சேர்க்கையானது இல்லாமல் போகும். ஹானம் தத்ருஷே கைவல்யம், அதுதான் கைவல்யம். கைவல்யம்னாக்கா நான் முன்னாடியே சொன்னேன், கேவலாயாக பாவா கைவல்யம், அதாவது தன்னுடைய ஆத்மாவை தனியாக உணருவது. அதாவது இப்போ எவன் பிரகிருதியோடு சம்பந்தத்தோடு இருந்தான்னாக்கா ஆத்மஸ்வரூபத்தை தனியாக உணர முடியாது. எப்போ உணர முடியும்? பிரகிருதியை காட்டிலும் விலக்ஷணம், வேறுபட்டவன் அப்படிங்கிற ஞானம் தானே மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. அந்த ஞானம் வரணும். அது எது வராமல் பண்ணுறதுன்னாக்கா அவித்யை. அந்த அவித்யை போனால்தான் புருஷனுக்கும் பிரகிருதிக்கும் உள்ள சேர்க்கையானது இல்லாமல் போகும். ஆனம் தத்ருஷேஹே கைவல்யம், அதுதான் முக்தின்னு சொல்கிறான். அதாவது வாசனையுடன் கூடிய அவித்யானது எதனால் நாசத்தை அடையும் அப்படின்னாக்கா விவேக ஞானத்தினால நாசத்தை அடையும். இதில் நாம் சம்பந்தப்படக்கூடாது, இது நமக்கு விட வேண்டியது அப்படிங்கிற விவேக ஞானத்தின் மூலியமாக அவித்யானது நாசத்தை அடைகிறது. அந்த நாசத்தினால புருஷனுக்கும் பிரகிருதிக்கும் உள்ள சம்யோகமானது நாசத்தை அடைகிறது. எப்போ சம்யோகமான சேர்க்கையானது இல்லாமல் போகிறதோ அப்போது பிரகிருதியோடு சம்பந்தம் இவனுக்கு போயிடுறது. அதன் பிறகு தன்னுடைய ஆத்மாவை
தனியாக உணர்றது கைவல்யம், அதுதான் மோட்சம் அப்படின்ட்டு இந்த சூத்திரத்தில் சொன்னால், மீதி இருக்கக்கூடிய சூத்திரங்கள் நாளைய தினத்தில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமः.